அன்பார்ந்த பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, இங்கே 35வது ஆண்டு விழாவினுடைய சிறப்பு விருந்தினராக இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மோகனூர் பகுதியைச் சேர்ந்த திரு தமிழ்வாணன் என்ற எழுத்தாளரை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். அவருடைய மகன் லேனா தமிழ்வாணன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களை நான் முதற்கண் வருகை என்ற என்னுடைய வணக்கத்தை சொல்லி, ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவிகள், சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை சொல்லி, அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் சிறப்பு விருந்தினருக்கு வழிவிட்டு உங்களோடு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், எழுத்தாளர், முனைவர், அப்படி பல சிறப்பு பட்டங்களை எல்லாம் பெற்றவர். ஆகவே அவருக்கு ஒரு 40 நிமிடம் பேசுவதற்கு வழிவிட்டு நான் உங்களிடத்திலே ஒரு சில அறிவிப்புகளை மட்டும் செய்துவிட்டு என்னுடைய உரையை முறித்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த கொங்கு நாட்டு வேளாளர் சங்கமானது உங்கள் பலரில் பெற்றோர்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்றுதான். கல்வி சேவையே அடிப்படை நோக்கமாக கொண்டு துவங்கப்பட்ட சங்கமாகும். 50 ஆண்டுகளுக்கு முன்பு 1974 துவங்கப்பட்டு பிறகு திருமண மண்டபம், வணிக வளாகம், தொழிற்கல்வி ITI போன்ற நிறுவனங்களெல்லாம் நிறுவிய பின்பு 1998 இந்த பள்ளி துவங்கப்பட்டது. இப்பொழுது 37 ஆண்டுகள் முடிந்து 38வது ஆண்டுக்கு நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இங்கிருந்து படித்த மாணவர்கள், ஐடிஐயில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் எல்லாம் பல பழைய மாணவர்களை எல்லாம் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் இந்த பள்ளியை பற்றி, இந்த சங்கத்தினுடைய செயல்பாட்டை பற்றி என்னிடத்திலே சொல்லுகின்ற பொழுதெல்லாம் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக அது அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த கொரோனாவுக்கு பிறகு இந்த பள்ளியினுடைய ஒட்டுமொத்த, நம்முடைய பள்ளி மட்டுமல்ல, பல பள்ளிகளினுடைய சேர்க்கை விகிதம், கற்றல் விகிதத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற இந்த நேரத்திலே நான் மீண்டும் பழைய நிலைக்கு, இந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு 1500-600 மாணவர்கள் இந்த பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நிலைக்கு இது எட்ட வேண்டுமென்றால் நம்முடைய ஏராளமான கடுமையான சோதனைகள் எல்லாம் நாம் தாண்ட வேண்டி இருக்கிறது என்பதை உணர்ந்து, இந்த வருங்காலங்களில் ஏராளமான புதிய புதிய திட்டங்களை எல்லாம் நாங்கள் இந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய, வாழ்கின்ற கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுடைய குழந்தைகளுடைய எதிர்கால நலன் கருதி இந்த மாவட்டத்திலே இல்லாத அளவுக்கு பல்வேறு விதமான யுக்திகளை எல்லாம் நாம் இந்த பள்ளியிலே புகுத்த இருக்கின்றோம். அந்த வகையிலே ஆரம்பம் LKG, UKG என்று சொல்லுகின்ற இந்த ப்ரீகேஜி ஆரம்ப நிலை கல்வி 3 முதல் 5 வகுப்பு வரை வயது இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக நடத்தப்படுகின்ற அந்த LKG, UKGக்கு பதிலாக உலகத்திலேயே நிரூபிக்கப்பட்ட மேலை நாடுகள், அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளெல்லாம் நிரூபிக்கப்பட்டு ஏராளமான இந்த புதிய கல்வி திட்டத்தினால் விஞ்ஞானிகளையும் அறிவாளிகளையும் உருவாக்கி இன்னைக்கு உலகத்தில் தலை சிறந்து விளங்கக்கூடிய அந்த நாட்டின் பின்பற்றக்கூடிய அந்த கல்வி முறையான மாண்டிசோரி என்ற ஒரு கல்வி முறையை நாம் இந்த ஆண்டு துவங்க இருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியின் மாலை 5 மணிக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களால் துவக்கப்பட்டு, அது இந்த ஆண்டு அநேகமாக மார்ச் முதல் வகுப்புகள் தொடங்குவோம் என்று நினைக்கின்றேன். அது இன்னும் பணிகள் முற்று பெறாமல் இருக்கின்றது. அந்த அறிவிப்பு, இந்த புதிய கல்வி முறையானது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த பகுதி மக்களுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே சொல்லுகின்றேன். எந்த பாட புத்தகமும் உங்களுக்கு இல்லை, எந்த நோட்டு புத்தகமும் கிடையாது. அவங்க ஜஸ்ட் வீட்டிலேருந்து வரும்போது ஒரே ஒரு பை, ஒரு பேனா, அதாவது கொண்டுட்டு வர துணிமணியை போட்டுட்டு போகிறது மட்டும்தான். அவங்களுக்கு எந்த புஸ்தகமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கல்வி முறை, அதாவது லேர்னிங் பை டூயிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். தமிழில் சொன்னோம்னாக்க அவர்களாகவே செய்து கற்றுக்கொள்கின்ற ஒரு முறை. அது இந்த பயிற்சி சாதாரணமான ஆசிரியர்களால் அந்த முறையை நடத்த முடியாது. அதற்கென்று சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் மட்டுமே இது நடத்த முடியும். ஆசிரியர்கள் பற்றாக்குறை தான் இன்னைக்கு இந்தியாவில் அது ஒரு மிகப்பெரிய குறை. அந்த ஆசிரியர்களை பயிற்றுவிக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்தியாவிலே 4 இடத்துல தான் இருக்குது. ஒன்று சென்னையில், இன்னொன்று பெங்களூர், இன்னொன்று
பாம்பே, இன்னொன்று நியூ டெல்லி, 4 இடத்துல தான் இருக்குது. இருக்கிறதுனால பயிற்சி பெறுவதும் என்பது சுலபமாக அது பயிற்சி பெற்று வர முடியாது. 1.5 ஆண்டு காலம் குறைந்த இடைவெளி இல்லாமல் அந்த பயிற்சிக்கு சென்றால் மட்டுமே அந்த திட்டத்தை அவர்கள் முழுமையாக நிறைவேற்ற முடியும் என்ற காரணத்தினாலே நம்முடைய துவக்கப்பட்ட இருந்தாலும் அதனுடைய வேகமானது கொஞ்சம் சிறிது மெதுவாக ஆசிரியர்களை எல்லாம் பயிற்றுவித்து பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை எல்லாம் தேடி இங்கே கொண்டுட்டு வந்து கொடுக்க இருக்கின்றோம். அதற்கான இப்பொழுதே 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே திட்ட செலவு செய்திருக்கிறோம். 5 வகுப்பு 5ஆம் வயது வரை உள்ள மாணவர்களுக்கு மட்டும் இப்பொழுது நாம் அறிவித்து அதை தொடங்கி இருக்கின்றோம். அதனுடைய ஒரே ஒரு சிறப்பை மட்டும் உங்களுக்கு புரிகின்ற வகையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 5 வயதில் 2.5 வயதில் படிக்க ஆரம்பித்த அந்த குழந்தை 5 வயது அடைகின்ற பொழுது, அதாவது 2.5 ஆண்டுகளில் அவனுடைய அறிவு வளர்ச்சி, தனித்திறன், கற்றல் திறன், ஆற்றல் திறன் இவைகளெல்லாம் எந்த வகையில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக இப்போ நடத்தக்கூடிய பாடத்திட்டமான 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய, அதாவது 10-11 வயது மாணவனுக்கு என்ன கற்றல் திறனும் ஆற்றலும் இருக்குமோ அந்த கற்றல் திறனை விட மிஞ்சுகின்ற அளவில் இந்த மாண்டிசேரி கல்வியின் மூலமாக பயில்கின்ற குழந்தைகளுக்கு 5 வயதில் அவர் அடைகின்றார்கள். ஆகவே தான் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏராளமான கண்டுபிடிப்புகளை எல்லாம், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் அவர்களால் வைத்திருக்கிறார்கள். நாம் அதை இந்த பகுதியில் இன்னும் இதுவரைக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் எந்த பள்ளியிலையும் அதை கொண்டு வரவில்லை. நம்முடைய கல்வி சேவையை நோக்கமாக கொண்டு துவங்கப்பட்ட சங்கம் என்ற காரணத்தினாலே செலவை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நாம் துணிந்து அதில் நாம் இப்பொழுது இறங்கி இருக்கிறோம். இன்னும் 1 ஆண்டுகளிலே இது மிகச்சிறப்பாக வந்திருக்கும். நீங்கள் பெற்றோர்கள் எல்லாம் அது புரிந்து கொண்டு, அது கட்டணமும் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வயது மாணவனுக்கு மட்டும் மற்ற பெங்களூரில் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் அதுக்கு ஃபீஸ் மட்டும் வாங்குறாங்க. அது அந்த அளவுக்கு செலவு இருக்கக்கூடியது. ஏன்னு கேட்டிங்கன்னா 15 மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி பெற்ற ஆசிரியர், ஒரு பயிற்சி பெறுகின்ற ஆசிரியர், அப்புறம் ஒரு ஆயா, மொத்தம் 3 ஸ்டாஃப் அந்த 15 குழந்தைங்களுக்கு மட்டும் வேணும். அது ஒரு வகுப்புக்கு 15, நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு வகுப்புக்கு 15 பேர் தான் அங்கே இருப்பாங்க. இந்த 15 பேரை கண்காணிக்கிறதுக்கு 5 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ செலவினங்களும் கொஞ்சம் அதிகம் வருது. அந்த பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை நம்ம பயிற்சி வைப்பதற்கு ஒரு ஆசிரியருக்கு 1 லட்சம் ரூபாய் நாம் செலவழிக்கிறோம். கொங்கு நாட்டு வேளாளர் சங்கத்தில் இருந்து அவர்களுக்கெல்லாம் பயிற்சி படுத்தி இங்கிருந்து ஒரு 3 ஆசிரியர்களை நாம் இப்போ தேர்வு எடுத்திருக்கிறோம். திங்கட்கிழமையிலிருந்து அவங்க பயிற்சிக்கு போகிறாங்க. ஸோ ஆசிரியர்களை பயிற்றுவித்து அதை தகுதியான ஆசிரியர்களை கொண்டு வந்து சேர்த்துவதற்குள்ளாகவே ஒரு ஆசிரியருக்கு 2 லட்சம் ரூபாய் செலவழிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அது நம்முடைய சங்கம் பார்த்து கொள்ளும். ஆகவே தான் நாங்கள் துணிஞ்சதை செய்திருக்கிறோம். பெற்றோர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. நீங்களும் சொல்லலாம். ஆனால் அந்த அளவுக்கு கட்டணம் நம்ம பள்ளியில் நம்ம வாங்க போகிறோமானா நிச்சயமாக இல்லை. அது என்ன வருதுங்கிறத ஆக்சுவலாக காஸ்ட் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி மிக குறைந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு பெற்றோர்களுக்கு சுமையில்லாத 1.5 லட்சம் ரூபாயெல்லாம் இருக்கவே இருக்காது. நிச்சயமாக 1 லட்ச ரூபா கூட இருக்காது. எவ்வளவு குறைவாக நம்ம பகுதியில் இந்த குழந்தைகளுக்கு வருங்கால இந்த தேசத்தினுடைய சொத்து உருவாக்குகின்ற அந்த பெரும் பணியிலே சங்கம் பெரும் பணியை, பெரும் செலவை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்திருக்கிறது. இன்றைக்கு அதுதான் பொதுக்குழு கூட்டம் இங்கே நடத்தப்பட்டது. அந்த பொதுக்குழுவும் அங்கீகரித்திருக்கிறது. ஆக இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இன்னொரு 5 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமக்கல் முழுவதுமே இதை பின்பற்றக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படும். ஏன்னா அப்படிப்பட்டது ஒரு கல்வி முறை. இதில் படித்து வருகின்ற மாணவர்கள் மிக உயர்ந்த உச்சத்திற்கு போவார்கள் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அடுத்ததாக இன்னொரு ஒரு செய்தி அறிவிப்பு. இங்கே ஏற்கனவே ஒரு சில கடந்த ஆண்டு விழாவில் ஒரு சில பெற்றோர்கள் என்னிடத்தில் தனியாகவும் என்னிடத்தில் முறையிட்டிருக்கிறார்கள். சில மாணவர்களும் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஏன் 6ஆம் வகுப்போடு நீங்கள் அந்த மதிய உணவை நிறுத்திட்டீங்க, ஏன் எங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது, 7-8 வரைக்கும் கூட கொடுக்கலாமே என்ற கோரிக்கையெல்லாம் இடத்துல வைத்தார்கள். அந்த அன்றைய நேரத்தில் இருக்கக்கூடிய நிதிநிலையை அனுசரித்து நாம் இப்பொழுதே 400 மாணவர்களுக்கு கடந்த 4 ஆண்டுகளாக ஆண்டொன்றுக்கு 25 to 30 லட்சம் ரூபாய் செலவில் நாம் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு அறிவிப்பின் போது முட்டை வழங்கப்படும் என்று நான் அறிவித்தேன். அதே போல இன்று வரை அந்த முட்டை குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இவைகளெல்லாம் எந்த கட்டணமும் இன்றி சங்கத்தால் செய்யப்படுகின்ற சமுதாய சேவையாகும். அதே போல மாணவர்களுடைய கோரிக்கை, குழந்தைகளுடைய மதிய உணவின்பால் எங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை காரணமாக வரும் கல்வியாண்டிலிருந்து ஜூன் மாதத்திலிருந்து 2026-27 கல்வியாண்டு ஜூன் மாதம் முதல் 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு ஆகிய 3 வகுப்பு மாணவர்களுக்கும் மதிய உணவு கட்டணமின்றி சங்கத்தால் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
மாணவர்கள் திருப்தி அடைவார்கள் நினைக்கிறேன். சில நேரங்களில் நான் அவர்களோடு அமர்ந்து உணவு உட்கொண்டு பொழுது சில கொண்டு வர குழந்தைங்கள்லாம் ஆறி போய் சாதமெல்லாம் அப்படியே இறுக்கி கெட்டியாக வச்சுக்கிட்டு அது தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க. ஆகவே அடுத்த ஆண்டில் இருந்து 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு வரை நீங்கள் வீட்டில் சாப்பாடு அனுப்ப வேண்டியதில்லை. இப்பொழுது என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றோமோ அதை விட இன்னும் சத்தான, ஊட்டச்சத்தான, ஆரோக்கியமான உணவு வழங்குவதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் இங்கே விவசாயத்துறையில் அதுக்கு தனியாக ஆட்கள் நியமிக்கப்பட்டு அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. காய்கறிகள்லாம் இங்கே உற்பத்தி பண்ண உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆரோக்கியமான உணவு 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் வரை வரும் ஆண்டிலிருந்து கட்டணமின்றி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை சொல்லி நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் 9 மணிக்கு சென்னை செல்ல வேண்டியிருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் அடுத்து உரையாற்றுவார்கள் என்ற கருத்தினையும் சொல்லி இத்தோடு என்னுடைய உரையை முடித்துக்கொள்ள நான் விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். நம்மை செம்மையுடன் வழிநடத்திக் கொண்டிருக்கும்